நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில கட்டப்பட்டுள்ள இந்த பேருந்து நிழற்கூடத்திற்கு சிறப்பு விழாவிற்கு நம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே, அண்ணன் சீதாராமன் அவர்களே, ஜெயா முருகேஷ் அவர்களே, அண்ணன் கோபி அவர்களே, பாரதி வெங்கடேஷ் அவர்களே, வி.டி. ஜெயக்குமார் அவர்களே, எம். அசோக்குமார் அவர்களே, திரு சைலமூர்த்தி அவர்களே, வி.டி. சிவகுமார் அவர்களே, கட்டுக்கல் பாஸ்கர் அவர்களே, மோகன் அவர்களே, சுரேஷ் அவர்களே, சங்கர் அவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்களே, ஊராட்சி மன்ற உறுப்பினர்களே, கிழக்கழக செயலாளர்களே, கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளே, டி.கே.புரம் ஊராட்சியின் பொதுமக்கள், மாவட்ட பிரதிநிதிகள், இளங்கோவர்களே, மாகுபந்த் அவர்களே, முடி செயலாளர்கள், ஏழ்மையாளர் அவர்களே, முடி துணை செயலாளர்கள், மகளிர் அணி சிவகாமி அவர்களே, ஒன்றிய நிறுவன வெங்கடேசன் அவர்களே மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் முதல்வர் அனைவருக்கும் நாளைக்கு தெரிவித்துள்ளேன். இந்த பஸ் ஸ்டாண்டு திறக்கணும்னு நான் ரொம்ப நாள் ஆசை. ஏன் ரூஸ் ஹாஸ்பிட்டல் வந்து வரக்கூடிய அத்தனை தாய்மார்களுமே இந்த இடத்துக்கு வந்துதான் இங்க வந்து பஸ் ஏறி மாறி போறோம். முதல்ல பஸ் ஸ்டாண்ட வந்து காந்திபுரத்தோட அந்த நுழைவாயில் பக்கத்துல கட்டணும்னு சொன்னேன். ஆனா உடனே சீதாராமன் அவர்கள் சொன்னாரு, இல்லையே இந்த இடத்துல கட்டணும், இங்கதான் தாய்மார்கள் போறோம்னு சொன்னாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே முதல் முறையாக தாய்மார்கள் வந்து செல்லக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டுறதுக்காக ஒரு தனி அறையை கட்டி இருப்பது நாம தான். அதுக்காக அதை கட்டி இருக்கக்கூடிய தலைவர் மோகன் அவர்களுக்கு நடந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க அப்பா திரு துரைமுருகன் அவர்கள் காட்பாடியோட எம்எல்ஏவா எத்தனையோ வருஷம் இருந்திருக்காங்க. தமிழ்ல சொல்லுவாங்க, பேசும்போது கோடு போட்டா ரோடு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா கோடு போட்டு ரோடையும் போட்டு கொடுத்தாங்க. ஆனா அவரோட மகன் நான் என்னோட அடையாளத்தை எப்படி பதிக்கிறதுன்னு பார்க்கும் போது இந்த தெருவிலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 பஸ் ஸ்டாண்டுகளை கட்டி கேள்விப்பட்டு கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பகுதிக்கும் என்னென்ன வேணும்னு தேடி தேடி நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒவ்வொரு கிராம பகுதிக்கு போகும்போதும் அந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தாய்மார்கள் அதிகமா கேட்கறது, நாங்க காலையில இருந்து வேலை செய்யறோமே, காலையில இருந்து கைவலிக்க வேலை செஞ்சோமே, ஆனா எங்க 100 நாள் வேலை திட்டத்துக்காக 4 மாசம் கூலியை கொடுக்காம வச்சிருக்காங்களே, அதை நீ கேட்க மாட்டியா? எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நீ போய் மத்திய சர்க்கார பாராளுமன்றத்தில் கேட்க மாட்டியான்னு எத்தனையோ பேர் கேட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில சொல்றேன். தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கும் சரி, இந்த கேள்விக்குட்பட்ட பகுதியை சார்ந்த தாய்மார்களுக்கும் சரி, அனைவருக்கும் சேர்த்துதான் நாடாளுமன்றத்தில் கேட்டேன்.